ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தியரியும் இருக்கும், ப்ராப்ளம்ஸும் இருக்கும், டெரிவேஷன்ஸும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுங்க. இதோட சப்ஜெக்ட் கோட் வந்து EC3353. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜீனர் டயோட் ஆஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். போன இயர் கொஷினில் வந்து விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட், ஆப்ரேஷன் ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அண்ட் ஜீனர் டயோட் ஆஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இதெல்லாம் தான் கேட்டிருந்தாங்க. போன இயரில் எல்லாமே மோஸ்ட் தியரியாகவே தான் இருந்துச்சு. செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேடி பயாசிங் மெத்தட் வந்து பேஸ் கலெக்டர் எமிட்டர், இது மூணுத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. மாஸ்ஃபெட்டோடைய ஸ்மால் சிக்னல் மாடல் இதையும் பார்த்துக்கோங்க. காமன் பேஸ், காமன் கலெக்டர், காமன் எமிட்டர், இது மூணுத்துலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. போன இயர் கொஷின் பேப்பரில் வந்து சிஇ, சிபி, சிசி, காமன் எமிட்டர், காமன் பேஸ், காமன் கலெக்டர் அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபுல்லாகவே கேட்டிருந்தாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிஜேடி அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் பவர் டிரான்சிஸ்டர் இதுவும் கேட்டிருந்தாங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் கேஸ்கோட் ஆம்ப்ளிஃபையர், டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர், நியூட்ரலைசேஷன் மெத்தட், இந்த ஆம்ப்ளிஃபையர் ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்துடும். இது மூணுத்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா டவுட்டே இல்லாமல் ஒரு 13 மார்க் அட்டன் பண்ணிடலாம். போன இயர் கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏல வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு எடுத்துகிட்டு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் பியில் வந்து டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் அதுக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆல் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் வெயின்பிரிட்ஜ், ஹார்ட்லி, கால்பிட்ஸ் ஆசிலேட்டர், இந்த 3 கிறிஸ்டல் ஆசிலேட்டர், இந்த 4 ஆசிலேட்டர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 ஆசிலேட்டர் வந்து ஒரு கொஷினும் சேர்த்து கேட்டுருவாங்க. போன இயர் பொறுத்த வரைக்கும் ஆல் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கிறிஸ்டல் ஆசிலேட்டரோடைய டெரிவேஷனும் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து போன இயர் கேட்ட கொஷின்ஸ். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பக் பூஸ்ட் அனாலிசிஸ் மூணுத்தையும் பார்த்துக்கோங்க, தனித்தனியாக பார்த்துக்கோங்க. டிசி டு டிசி கன்வெர்ட்டர்ஸ் இதையும் பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். போன வாட்டி கேட்டது வந்து ஒரு சம் ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் பற்றி தான் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் தியரி இருக்குது, டெரிவேஷனும் இருக்கும், ப்ராப்ளம்ஸும் இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஏதாவது ரெண்டுத்தில் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மார்க் எடுத்துடலாம். போன வாட்டி கேட்ட இந்த பார்ட் சி கொஷின்ஸ் வந்து இந்த 2 கொஷின்ஸ் தான் போன வாட்டி கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ விட ஆப்ஷன் பி வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஆப்ரேஷன் ஆஃப் ஹார்ட்லி ஆசிலேட்டர் அந்த மெரிட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.